ப்ரோ பக்கத்துல பறந்து வந்து எம்எல்ஜியை முடிப்பாங்களா? ஐவரிய முடிச்சதுக்கு பழி வாங்குற விதமா அந்த டீமே முடிப்பாங்களா? 1v4 பண்ணவன் ப்ரோ மேல இருக்கிறவன். இல்ல எம்எல்ஜி 2.2 ஹாலா மேடம் அடைய வைப்பாங்களா? இந்த ராட்ரிக் ப்ரோ மேல இருக்கிறவன் வந்து இந்த டீம் 1v4 பண்ணவன். சரிடா எத்தனை வட்டா சொல்லுவ? ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருப்போம் சார். குமார் அத ஒரு 7 எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கோ. இந்த ஷாரன் இருக்கான் பாரு, BTS 2.0 சப்போர்ட்டர்னு சொல்லுவான். எவ்வளவு சரியான இப்போ 1v4 பண்ணது யாராவது கேட்டாங்களா? அப்போ அதை பத்தி அன்வான்டா பேசும்போதே நமக்கு புரியுது. ஒரு அடிக்கடி சொல்லிட்டே பாரு ஒரு நடிப்பறக்கன்னு. இல்ல குமார், அவன் ஒரு பேசுறான், ஓகே, அது ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான் பத்தியா? யாராவது என்கிட்ட சேர்றா ஓகேடா அப்படின்ட்டு தெரியும் ரோன் ப்ரோ. யாருமே அது வந்து ராட்ரிக் ஆக்கே சாகோ இருக்கான். சாகோ 1 HP இருக்கான். சாகோ 1 HP. டோனி பாருங்க அங்க இருந்து வெறியான கவர் கொடுத்துட்டு இருக்கான். மேல ஏற விடாம வெறியான கவர். எம்எல்ஜி காட்ஸ் ஐயோ ஸ்ப்ரே பாத்து அடிச்சு ஒரு ஹார்ட் ஸ்ப்ரே போட்டான் டோனி. ஸ்ப்ரேல மட்டும் டோனி ஒண்ணு ஸ்ப்ரேல மட்டும். ஆமாண்ணே சரியான ஒரு ஸ்ப்ரே பாத்தீங்களா? ஒப்பாடி அங்க பாருங்க. ஆக்சுவலா அவன் தான் ஃபர்ஸ்ட் பிக், ஆனா அடிச்சது வந்து டோனி. ஆனா இவன் ஐவரி அடிச்சதுக்காக எம்எல்ஜி பழி வாங்கிட்டாங்க. ஒரு டீமே முடிச்சிட்டாங்க, அடிச்சு ஒட்டி போட்டு விட்டாங்க. யாசனையா டாமினேட் பண்ணி ரீகால் எல்லாம் அடிச்சாங்க. ஆனா பெண்கள் அணியில பிரியா கேமிங் இங்கயா டீம் தூக்குறதுக்கு இங்க வந்திருக்காங்க. டீம் தூக்குறதுக்கு பிரியா கேமிங் பாத்தீங்களா? பெண்கள் அணி வராங்க 2.2 கிட்ட. ஒரே ஒருத்தர் நடக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு தைரியம் பாத்தீங்களா பெண்கள் அணிக்கு? என்ன தைரியம்? ஏண்டா ரீகால் இங்க தான் இருக்குல்ல. இங்க என்ன டீம் இருக்கு? 2.1 இருக்கண்ணே. எப்படி இவ்வளவு தைரியத்தோட இங்க வந்து ரீகால் பண்றாங்க? எனக்கு புரியல. தைரியமா வந்துட்டாங்களோ ஒருவேளை அதனால தான் தைரியமா வந்து. இப்ப அடி பாருங்க, நான் ரோன் பாருங்க அடிய. இல்ல நம்ம அணி பெண்கள் அணி மேல கைக்க மாட்டாங்க. அதனால வந்து அந்த தைரியத்துல வந்திருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா சரி 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 சொல்றேன். 36 36 மூணாம் நம்பர் 36 மூணாவது நம்பர். 7 வெற்றி ஒரே வெற்றியா லீடிங்ல இருக்காங்க. மேட்ச் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? 52 வெற்றியோட இருக்காங்க ஐபிஎல். புரியல எனக்கு. இதெல்லாம் தவறுகளா? நீங்களும் தவறுகளா? 36 வெற்றி தோல்வி இருந்தாலும் 7 வெற்றியோட ஒரே ஒரு வெற்றி தான் லீடிங். ஓகேங்களா? இதெல்லாம் ஸ்லாட் கொடுக்கறதுக்கான பில்டப் எல்லாம் மூணாம் நம்பருக்கு கொடுக்காத. முதல்ல ஸ்லாட் வந்து பாத்து விட்டு கொடுக்க முடியாது. விட்டு கொடுக்கறாலும் சரி, நீ ஊம்பு கொடுத்தாலும் சரி. பெண்களுக்கு 2.0 ஃபைட். இது வந்து இது நீங்க என்ன நினைச்சாலும் சரி. என்ன இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 33 தொடர் தோல்வின்னு சொல்றீங்கல்ல, 33 தொடர் தோல்வி இல்லாத டீம் என்ன 52 வெற்றி எடுத்திருக்காங்க. கரெக்ட் தானே கேக்குறது? சரி 36 சரி ஓகே, 3 கவுண்ட் கம்மியா சொல்லிட்டேன். கரெக்ட். 36 தோல்வி 7 வெற்றி எடுத்திருக்காங்க. ஓகே, வாரம் ஜெயிச்ச அணி எத்தனை வெற்றி? 8 வெற்றி. ஒரே ஒரு வெற்றி தான் அதிகம். ஒரு வெற்றி தான் அதிகம். லாஜிக் பண்டாங்க. பெண்கள் அணி சூப்பர் அணி ஆகாரம். சூப்பர் அணி ஆகாரம். BTS 2.0 பார்த்த அடுத்த நிமிஷம் எல்லாம் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் அணி மகாரணம் அடைந்து கொண்டிருக்குது. சூப்பர் ஃபர்ஸ்ட் நாக் வச்சிருக்காங்க. ராட்ரிக் சிங்க மாதிரி மேல நின்றுருக்கான். அந்த பக்கம் சாகோ, இந்த பக்கம் ஐவேரி, அந்த பக்கம் டோனி. 4 பேரும் 4 பக்கம் நின்ட்டாங்க. பெண்கள் டீம் பார்த்தா கால் வந்து தரையில நிக்காத. ஒரு ஜாலிதான். ஜெசி கேமிங் தூக்கு போறாங்க. இவரு பாத்துட்டாரு. கிராஸ் பண்ணுங்க. ஆஹா கிராஸ் பண்ணும்போது பிரியா கேமிங் முன்னாடி நின்றுறாங்க. பிரியா கேமிங் முன்னாடி ராட்ரிக் மேல ஏறறான். ராட்ரிக் முன்னாடி வர தவறு அடிக்கிறான். ராட்ரிக் யாராவது பின்னாடி கூட்டு போணும். பிரியா கேமிங் அந்த பக்கம் அப்படியே பொறுமையா பொசிஷன் ஹோல்ட் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. ஐயோ அவ்வளவுதான். ஜெசி கேமிங் அகால வரணும். ஜெசி கேமிங் அகால வரணும். சூப்பர் அகால வரணும். இவாலோரா பிரியா கேமிங் 2 பேர் தான். இவாலோரா பிரியா கேமிங் 2 பேர் தான். 3 பேர் 4 பேர் இருக்காங்க பாருங்க. ஐயோ ஐயோ பிரியா கேமிங் அகால வரணும். இவாலோரா மட்டும் தான். அவ்வளவுதான். முடிந்தது பெண்கள் அணி. முடிவடைந்தது பெண்கள் அணி. மஞ்சள் இல்ல இப்ப வராங்க 4 பேரும்.
இருக்கு பழி வாங்க இரு. அவ்வளவுதான் போர் அறிவிக்கப்பட்டது. இதுக்கு பழி வாங்குவாங்க இருடி. பழி வாங்குவாங்க அவ்வளவுதான். யாராவது அடிச்சாலே பழி வாங்குவாங்க. சொல்லுங்க நீங்க பழி வரட்டும் இங்கே வர சொல்லுங்களேன். இங்க இருங்கடா பாய்ஸ், இங்க இருங்க. ஏதோ பழி வாங்கறாங்களா வார்த்தை பாய்ஸ், இங்க இருங்க. கடைசியில வருவாங்க பழி வாங்க. போர் அறிவிக்கப்பட்டது. போர் அறிவிக்கப்பட்டது. பாத்தீங்களா சம்ஹாரம் பாத்தீங்களா, சூரிய சம்ஹாரம் பாத்தீங்களா, நடக்கும் திரும்ப நடக்கும் 1v4 தான். Switch to Tata Simply Better Cold Pressed Oil. Hexane free, chemical free and full of nature's goodness. Bringing back the aroma and flavor that refined oils could never. Switch to 100% purity. Switch to Tata Simply Better. यार 5 पॉइंट की अपॉर्चुनिटी थी, चार्ट से ऑर्डर पर गया ही था कि कैंडल बुझ गई। प्रॉब्लम यहाँ नहीं वहाँ है। रुक, मैं तेरी अपॉर्चुनिटी की सही विंडो खोलता हूँ। ये देख, धन चार्ट पर स्कैल्पर, एक स्पेशल विंडो जहाँ ऑर्डर सीधा चार्ट्स पर खुले। क्विक इन क्विक आउट। थैंक्स सर। थैंक्स मत बोल, सही खिड़की खोल। धन पे स्कैल्पर, क्विक इन क्विक आउट हो और अपॉर्चुनिटीज कैप्चर हो, ताकि एक ट्रेडर कभी रुके नहीं। धन है तो डन है। धन मेड फॉर ट्रेड। Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing. ஃபுல் ரூட்ல இருக்காங்க மொபைல் பிடிஎஸ். மொபைல் பிடிஎஸ் கிடையாது, அவங்க பேர் ஸ்லாட் 1 பிடிஎஸ். ஸ்லாட் 1 பிடிஎஸ். ரொம்ப நாளா ஸ்லாட் 1ல இருக்காங்க bro. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் விட்டு புடிச்சிட்டே இருக்காங்க. அப்ப நாங்க வந்து எங்களுக்கு தெரியும் அந்த பட்டம் ஸ்லாட் 1 2.1 தருவாங்க. இவனுங்க எடுத்துருவாங்களே. அவனுங்க வந்து இருந்த டேஸ் அதிகம், அதனால அவங்களுக்கு தான் அந்த மரியாதை. ஸ்லாட் 1 பிடிஎஸ் அவங்க ஒரு நாள் இருந்தாங்க. தனி கொடுங்க, இது வேணா கொடுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓகே, யாருமே ஸ்லாட் 1 பிடிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள கிடையாது. அருமையா உட்கார்ந்து பார்த்துட்டு வந்தவங்க அவங்களெல்லாம் கிடையாது. ஒன்லி ஸ்லாட் 1 ஃபார் யார் உண்மையா ஸ்லாட் 1ல இவ்வளவு நாள் இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் கிடையாது. ஆமாமா, நாங்க 7 நாள் வந்து அப்ப கொடுத்துருக்கலாம் அந்த பட்டம். சரி ஓகே, சரி நான் எதுவும் சொல்ல கொடுத்துருக்கலாம்னு சொன்னேன். எப்பா இந்த பக்கம் ஜூஸ் 4 கில்லு, ஹைப்பர் சான் 5 கில்லு, கோட் ஒரு 3 கில்லு, ஏவி 1 கில்லோட இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அணி போட்டு ஒரு 13 கில்லு பிரிச்சு எடுத்து வச்சிருக்கானுங்க. அதே இடத்துல அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2.0 வந்து பாத்தீங்கன்னா டோனி ஒரு 3 கில்லு, சாகோ 4 கில்லு, ஐவரி 1 கில்லு, ராட்ரிக் முட்டை கில்லோட அந்த பக்கம் அந்த அணி 8 கில்லு. அதே இடத்துல டீம் 2 வந்து பாத்தீங்கன்னா ராட்ரிக் முட்டை கில்லு இப்ப என்ன சொல்ற, பிளேயர் 1 வந்து பாத்தீங்கன்னா 5 கில்லு, பிளேயர் 2 வந்து பாத்தீங்கன்னா 10 கில்லு, பிளேயர் 3 வந்து பாத்தீங்கன்னா 7 கில்லு, மொத்தம் 31 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா டீம் 2 வந்து பாத்தீங்கன்னா 31 கில்லோட பயங்கரமான ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அப்படியே அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ் கேம் பிளே. ஜாலியா இருக்கே தம்பி, ஜாலியா இருக்கு. அண்ணா கேம் சவுண்ட் வரலன்றாங்க. எல்லாம் சும்மா சொல்றாங்க வருது. அவன் போதையில சவுண்ட் கம்பெனி இருக்கான் போன்ல, என்னடா சவுண்டே கேட்க மாட்டேங்குது அப்படி இன்னைக்கு வந்து கமெண்ட் போட்டுக்கிறான். 145 வீரன் யுவாலா மறுபடியும் நாக் அவுட். என்னாச்சு இந்த யுவாவுக்கு? அவ்வளவுதான் வந்து அழுத்த போறாங்க. அவங்க டீம் கூடயே இருக்க மாட்டேங்குது, இது தனியா போய் அடிதான் வாங்குது. எங்க டீம் ஒருத்தன் இனிமே வந்து 2 வெற்றி எடுப்போம், கீழே இறக்குவோம், மேல ஏத்துவோம், நாங்க மேல போய் உட்காருவோம், எங்க காலை கீழே உட்கார வைப்போம் அப்படின்னு சேவக்கோழி கூற மாதிரி காலைல ஏஞ்சி கூ இருந்தானே. எங்க அந்த அணி எங்க எத்தனை நம்பர்ல இருக்கிறானு நானும் தேடுறேன், காணே காண ஆளையே. 4 உங்களுக்கு அடுத்த ஸ்லாட் தான் 4யா? ஓகே ஓகே, எங்களுக்கு இதுதான் அந்த மாதிரி. அவனுங்க வந்து ஒரே வெற்றி தூக்கி இருப்பானுங்க, இப்ப லைட்டா இப்ப 2 வெற்றி ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பயந்துட்டானுங்க. அவங்க டீம்ல கீழே இறக்குவோம், கீழே இறக்குவோம், ஆள் இல்ல. எங்க கால கீழ உட்கார்ந்து அந்த பேச்சு பேசுனா அந்த பையன் ஆள் இல்ல. பாலகா, ஏண்டா பாலகா, டேய் பாலகா, டேய் சொல்லுடா பாலகா, டேய் பாலகா, டேய் எங்க கறான்? 4ல கறானா? அதோ கறான். பிடிஎஸ் கிசா, டேய் மாறா புள்ளகாய். ஸ்லாட் இன்னும் மேல வரல, ஸ்லாட் 1ல உட்காரல, பொங்கல் டிராஃபி 2 வச்சிருக்குது அந்த அணி. 4 பேரும் போட்டு அடி அடிச்சு பாகரெல்லாம் வதம் பண்ணி நிக்குது அந்த அணி. 8 வெற்றி எடுத்துக்குது அந்த அணி. அந்த அணியை பத்தி பேசுறோமே, அந்த அணிக்கு போய் நம்ம எதிரா ஸ்டேட்மெண்ட் விடுறோமே, பொட்டியை போட்டு சொல்ற, அவங்கள சுட முடியாம அவன் பொட்டியை போட்டு சுடுற இவன் அம்மா பேசுறான் அன்னைக்கு. என்னடா டேய்
கொசு நேத்து மொழிச்சு ஆடுது. மழை காலத்துல இந்த மாதிரிதான் கொசு அதிகமாயிடுச்சுன்னா அப்படிதான் பேசின்னு இருக்கும். காதல் வந்து கிங்க சுத்தி நிக்குது. எப்ப டப்பு அடிக்க போறான்னு தெரியல. சும்மாவே அந்த போய் பேசுறான். இப்ப நீ வேற அப்புறம் பேசினா பண்ண ஏற்கனவே நான் பேசுறேன். கீழே உட்கார்ந்து இருக்கேன். நீ அவன் பேசுறேன் நாங்க பேச மாட்டோம். 2 வெற்றி எடுக்கணும். கீட்டு இருந்தீங்களா 36 மேட்ச் ஊம்பிட்டீங்களா நீ கேட்டா அவங்க 7 வெற்றி 6 வெற்றி தான் எடுத்துருக்கான். 6 வெற்றி எடுத்துருக்கான். அவன் பேசலாமா போ? மேல வந்தா 6 வெற்றி எடுத்துருக்கான். அவன் பேசலாமா போ? அவன் சொல்றானே நான் 36 தடவை தோக்குறேன் அப்படின்னு. டேய் பாலகா டேய் 6 வெற்றி எடுத்துட்டு என்னடா உனக்கு அவ்வளவு பேசிட்ட பாலகா டேய் இங்க வா. அந்த பாலகன் இப்படி கூட்டுவாங்க. எங்க அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரிஞ்சு தம்பி பாலகாதான் அடிக்க போறான். வரட்டும் தான் கழுத்தை திருப்பி கலத்துல போனாங்க. கோழி கழுத்து இந்த கவ கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா சாமிக்கு முருகருக்கு அந்த மாதிரி தீவு கலத்து முருகரை ரொம்ப டேமேஜ் பண்ற இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஏதோ இருக்கு. முருகருடைய வாகனமே சேவல் தான். கிசா தான் வந்து 2.0 வாகனமே. எழுதி வச்சுக்கோங்க ஐஜல். மார்க் மை வேர்டு. என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க? என்ன நினைச்சுங்க? நாம முருகர் கோபப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 2.0 வந்து கொண்டிருக்கிறது. 2.0 வந்து கொண்டிருக்கிறது. வெறி கொண்ட வேங்கை சிறங்கொண்ட சிங்கமாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு அணி. இந்த பக்கம் டோனி ஐவரி ஒரு கார்லயும், இந்த பக்கம் ராட்ரிக்கு ஒரு பைக்லயும் கொண்ட பண்ணியை விட்டுட்டா. அது நாங்கல்ல, அது நாங்கல்ல. கடவுளே சிறப்பான ஆல்டி, சிறப்பான ஆல்டி. எஸ்ஆர் ப்ரோ இன்வைட் பண்ணி வாங்க. எஸ்ஆர் ப்ரோ வாங்க. அதே லிங்க் தான் வாங்க. அதே ஜிமிட் லிங்க் தான். வந்து கொண்டிருக்காங்க. ஜோன் மேக் பண்றாங்க. ஜோன் அடிக்கிறாங்க. 2.0 ஜோன் அடிக்கிறாங்க. சென்டர் ஜோன் எடுப்பாங்களா? அப்பா இந்த குட்டி குஞ்சான் ஜோன்ல 21 டீம் 74 பேர் அலையில இருக்கானுங்க. என்ன நடக்க போகுது? இரண்டாவது தொடர் வெற்றியா? 2 டீம் வரல. புடிக்கிறாங்களா? 2 மேட்ச் எம்பிடிஸ் கீழ இறக்கப்படுமா? எந்த 2 டீம் வரல? ஜெயனி 2 டீம் ஏதோ வரல. 2 டீம் பேட்டிங் ஏஞ்சல் ஒண்ணுனா பேட்டிங் ஏஞ்சல் ஒண்ணு வரலனா. ஓகே 489. இன்னொரு டீம் 93 இருப்பாங்க. சரிங்க. எந்த டீம் இல்ல? எந்த டீம் வரலையோ டிசிப்ளின்லயோ அவங்களை தூக்கிட்டு ஒருவேளை வெள்ளிக்கிழமை இருக்குன்னு தெரியலையோ. நான் செக் பண்ணி சொல்றேன். எந்த டீம்? முருகனோட வாகனம் மயில்ரா இல்ல ப்ரோ, சேவலும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வரலாறே தெரியும் தலைவா. கொடியில தான் இருக்கும். ஏய் சும்மா வாய்க்கு வந்து சேவல் கொடியில இருக்கும். தெரியும் ரவுன் ப்ரோ. அது ஒரு சாபம். நான் அவன் கூட இருக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே கொடியில வச்சுப்பாரு. அப்புறம் வாகனம் அது பீகாக் தானே. தெரியும் ரவுன் ப்ரோ. அதெல்லாம் ஃப்ளோல அப்படிதான் ரோன் ப்ரோ. நான் சொல்றதுதான் அப்படிதான். 2.0 தான் என்ன ஒண்ணா பேசுவேன். எப்படி ஒண்ணா பேசுவேன் அவ்வளவுதான். இன்னைக்கு ஏதோ இருக்கு சம்பவம் இருக்கு. நைட்டு வருவாரு வந்து டேய் இந்திரா பட்டா எந்திரிங்க வாங்க. என்னன்னோ என்ன வச்சு பேசிட்டு இருக்க வாங்க. திடீர்னு குமார் பறந்துட்டு இருப்பான் மைண்ட்ல. எங்கடா போற அப்படின்னு. பெண்கள்ல இவாள மரணம் அடைஞ்சு 7 மணி நேரம் ஆச்சு. இப்ப பேச்சு மாத்திட்டு இருக்கோம். ஆமா ஆமா இவங்க மாஸ்டர்னு போட்டு ஒரு டீம் இருக்கு. மாஸ்டர் ஸ்லேவ் எந்த டீம் தான்? மாஸ்டர் ஸ்லேவ் தெரியலையா? அந்த டீம் ஒன்னு இருக்கு. ஆனா அவங்க யாருன்னு தெரியல. டீம் நம்பர் இல்ல அந்த டீம் அவர் எந்த டீம்ல விளையாடினாருன்னு தெரியல. அவங்க இல்லன்னு. இவங்க ஸ்பார்க்கஸ் லைவ் கூட விளையாடினாரோ அவரு? ஆமா ஸ்பார்க்கஸ் லைவ். ஆமா ஸ்பார்க்கஸ் லைவ் தான். மாஸ்டர் பட் தான் நம்ம வெளிய எடுத்தோம் பேன் ஆச்சு அப்படினு. அவ ஐடி பட் தான் பேன். 2.0 ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணிடுச்சு. குவாரில இவங்க ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹோல்ட் பண்ணிட்டாங்க. ஹாலா வரல முடியாது வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் வெற்றி பெறுவாங்களா? அவ்வளவுதான். 2.0 அழி ஸ்டார்ட் ப்ரோ அப்படின்னு ஹிட்மேன் ப்ரோ சொல்லிருக்காரு. அழிவா வராது சார். வந்தாச்சு. எஸ்ஆர் வந்துட்டாரு. ஹாய் ப்ரோ. மதன் ப்ரோ ஹாய். வாங்க எஸ்ஆர் ப்ரோ. ரோன் ப்ரோ ஹாய். ரோன் ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் எஸ்ஆர். ஹாய் எஸ்ஆர் ப்ரோ. ப்ரோ ஃப்ளோல பொங்கல் டிராஃபி வின்னர்னு 2.0 சொன்னோம். இல்ல ப்ரோ பொங்கல் டிராஃபில 2 வச்சிருக்காங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் ட்ரிங் ட்ரிங். ஹலோ நான் உங்க அப்பா பை மாதிரி தெரியுது ப்ரோ. யாருக்கு? வந்து சப்போர்ட்டர் இல்ல. 2.0 சப்போர்ட்டர் இல்ல. இவன் எல்லா பேரும் உஸ்பேத்தி விடுறான் வந்து. இது புதுசாகுது. நீ எப்பப்ப எப்படி பேசிருக்கியோ அப்பப்ப அவங்க தோத்து போயிருக்காங்க பாரு.
ஹிஸ்டரி பாரு ஓத்து போறது வந்து, அதாவது எஸ்ஆர் ப்ரோ எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்காது எஸ்ஆர் ப்ரோ, கரெக்ட்டுங்களா? நம்ம ஒருத்தனை கையிலேயே நீங்க பரவாயில்ல கையிலேயே வந்து விரல் வந்து 5 விரல் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒரு விரல் நீட்டமாவும் ஒரு விரல் குட்டமாவும் தான் இருக்குது. சோ அதனால அது வந்து பெருசு கிடையாது. ஓகேங்களா? தோக்கிறது ஜெயிக்கிறதுன்றது வந்து நடக்கிறது தான். சரிங்களா? அது வந்து மேட்ச்ல சகஜம். சரி அதுக்காக வந்து ஒரு பியூர் சப்போர்ட்டர் நீங்க இந்த மாதிரி பேசுறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். என்ன பண்ணுவ அப்போ அப்ப குமார் இதை இன்வாலிடேட் பண்றதுக்கு நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, இந்த 4 மேட்ச் இருக்கு, அது எவ்வளவு வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். அப்படி இருந்தாக்க நீ தான் ட்ரூ சப்போர்ட் ப்ரோ. 4ல இனிமே வெற்றி, நாங்க ஒரு மேட்ச் இன்னைக்கு 4ல நாங்க வந்து வெற்றிகரமா ஆரம்பிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டோம். 15 மேட்ச் இருக்கு ப்ரோ. 4 வெற்றி எடுத்தாலே ஸ்லாட் 1ல போய் நாங்க உட்கார போறோம். ரொம்ப நம்ம வந்து பிரஷர் எடுத்துக்க வேணாம் ரோகன் ப்ரோ, கரெக்ட் தானே? ஆல்ரெடி ஃபுல் பிரஷர் போட்டு ஒரு மேட்ச் வந்து பயங்கரமான ஒரு வெற்றி எடுத்துட்டோம். இன்னொரு வெற்றி எடுத்தா அவ்வளவுதான், பிளஸ் போயிட்டே இருக்க போறோம், மேல ஏறிட்டே இருக்க போறோம். இதனால பரவாயில்ல, ஜிஜி தான், குட் கேம் பிளே. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம பல அணிகள் வந்து இங்க இருக்கும்போது இருக்கிறவங்க மத்தியில ஒரு வெற்றி எடுத்துட்டாங்கல்ல, அதை பெருமையா பேசுவோமே, கரெக்ட் தானே? அது போயிட்டு போட்டுறோம் ப்ரோ. நேத்து யாருங்கிறது நம்ம முக்கியம் இல்ல, நேத்து கதையை பேசக்கூடாது. ஐஜில் போக வந்துடும் டக்குன்னு. நேத்து யாருன்றது வந்து இப்ப தேவை கிடையாது. இந்த சீசன் டிராஃபி பிடிஎஸ் 2.0 ஃபியூச்சர் நான் சொல்லிட்டேன். புரியல எப்படி ஃபியூச்சரை சொல்லிட்டேன். இந்த சீசனல் ஓகே, ஆமா ஆமா கரெக்ட் ஆமா கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். ஆமா ஆனா எப்ப வின் பண்ணுவாங்கன்னாக்க நீ கமெண்ட்ரிக்கு வராம இருந்தாக்க அப்படின்னு என்ன பண்றேன்? என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன டீரிங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன பண்றேன்? சொல்றாங்க குமார் ப்ரோ, ஒன்ன கூட தான் சொல்றாங்க சனியன்னு. பிடிஎஸ் பிடிச்ச சனியன்னு சொல்றாங்க. உண்மை என்ன? அதே மாதிரி என்ன யாரும் சொல்லி எவனா பிளேயர் சொன்னா சொல்லு காமி, கூப்பிட்டு காமி. என்ன எவனா சொல்றானா காமி? பிடிஎஸ் பிளேயர் எவனா சொல்றானா காமி? ஊரே சொல்லுவோம். அதே மாதிரி தான் பிடிஎஸ் 2.1 சப்போர்ட்டர் எல்லாம் சொல்றான். என்னமா உனக்கு மட்டும் தான் வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்டினியா? என்ன கணக்கு? நீங்க சொல்லுவீங்களா? அம்மா நீ பேசும்போது நானும் தான் பேசுவேன், எனக்கும் வாய்க்குது. இல்ல என்னதான் அப்புறம் அந்த புள்ள என்ன வந்து பீடன்னு சொல்லாமா? தப்பு தானே? ஊரே சொல்றது நீ ஏன் சொல்ற? ஊர் வந்து எவன் சொல்றானோ அவன் அவனை நான் பேசிக்கிறேன் விடு. நீ ஏன் சொல்றத? நீ சொல்லாத. முத்தமிட்டது ஒழுங்கப்பட்டது. 3 பேர் இருக்காங்க. ஐவரி, சாக்கோ, டோனி 3 பேர் தான் இருக்காங்க. மரணம் அவளை முத்தமிட்டது, பீடை அவளை முத்தமிட்டது, உமா கொடுத்தது, மரணம் உமா கொடுத்ததா? 2.0 தோல்வி ஆரம்பமானதா? இந்த பக்கம் 3 பேர் இருக்காங்க. பிடிஎஸ்ல ஜோன் எடுத்து கொடுக்கறதே ராட்ரிக் தான். அவனே போயிட்டானா? அவ்வளவுதாங்க, முடிக்கப்பட்டதா? சாக்கோ ஆஃப் ஹெச்வி அகால மரணமா 2.0 அகால மரணம். போன மேட்ச் அவ்வளவு அருமையா விளையாண்டாங்க. இது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளிங் ஆகுது. தவறு அடைஞ்சு இந்த தவறு வந்து மைனஸ் பிளஸ் மேக் பண்ணுவாங்களா? ராட்ரிக் இல்லாம ஜெயிச்சு காட்டுமா இந்த அணி? போன வாட்டி ஜெயிச்சாங்க. போன வாட்டி ராட்ரிக் மட்டும் தானே வந்து ஜெயிச்சான். ஓ எங்க பேர் பிடிஎஸ் கிட்ட ஃபைட் நினைக்கிறேன். ஐவரி 1 HP. இல்ல ஐவரி தூக்கிட்டாங்க. ஐயோ ப்ரோ ஏதோ ஆயிடுச்சு ப்ரோ. டிவைஸ் குத்தடிக்குது ப்ரோ. அவ்வளவுதான் முடிஞ்சு. டோனியை தூக்குறதுக்கு ஐவரி போறோம். M5 போயிடுச்சுனா அப்புறம் இனிமேல் என்ன பண்றது? தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். போட்டு பொளக்குது ப்ரோ, பொளக்குது. என்னடா இது? கிசானி கூட போயிடுச்சு. கிசாவா? கிசா முன்னாடி கிசா வந்து 2.0 உடைக்கறானா? ஐயோ பாத்தே அவனுமே. ஐயோ சீக்கிரம் போடி உள்ளால. பாத்தே அவனுமே. கிசா உடைக்கறானா? சேவல் உடைக்கிறா. சாக்கோ டோனியை தூக்கிட்டாங்க. சாக்கோ தூக்குறாங்க. ஆமா கிசாடா. கிசா நேடு போறா, மறுபடியும் நேடு போறா. கிசா மறுபடியும் நேடு போறா. சேவல் உடைக்கிறா. சேவல்
கிசா ரெண்டு தான் உடைத்து கமெண்ட் எறியப்பட்டான். கிசா ரெண்டு கில் உடைத்து தவறான எறியப்பட்டான். கமெண்ட்ரி தவறான கமெண்ட்ரி ராங் கமெண்ட்ரி கிசா உடைத்து எறியப்பட்டான். உடைத்து ராங் கமெண்ட்ரி எறியப்பட்டது. சேவல் உடைத்து எறியது guys. உடைத்து எறியது. ஓ மாரே போடுறா. குமாரே கேட்டியே. கிசா மீண்டும் மகாலமனம். கிசா மீண்டும் மகாலமனம். சான்சோஜி மட்டும் தான் இருக்கா. இந்த சான்சோஜி மட்டும் தான் இருக்கா. சான்சோஜி மகாலமனமா. சான்சோஜி மகாலமனமா. நாடி படுதா. மரணத்தை முத்தமிட்டது. மரணத்தை முத்தமிட்டது. உம்மா உம்மா உடுக்க விட்டது. மகாலமனம் எங்க அந்த நீ காணோம். மரணத்தை முத்தமிட்டார்கள். குமாரே சேவல் கூவியது. சேவல் கூவியது. உடைத்து விட்டது. சேவல் உடைத்து சேவல் முக்கிய சூப்பர் ஸ்டார் ஒருத்த கீழ வந்து அங்க பாருங்க. எனக்கு வெளிய சும்மா சேவல் வேலையை காட்டுச்சா இல்லையா? சேவல் வேலையை காட்டுச்சா இல்லையா குமார்? யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத குமார். நாளை முடிக்கப்பட்டது. ஆள ஜூஸ் வாங்கி பண்ணா. ஐயோ ஜூஸ் வாங்கி மொபைல் வீடியோ சகாலமனம். நம்பர் 1 அணி அகாலமனம். ஜூஸ் வாங்கி அகாலமனம். கோட் அகாலமனம். ஹைப்பர் 5 கில். ஏவிஓபி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. மொபைல் வீடியோஸ் அகாலமனமா? மொபைல் வீடியோஸ் அகாலமனமா? ஒரு அணியோட வெற்றியா? 3 பேர் இருந்து ஒரு அணி வெற்றி பெற போதா? ஆமா 3 பேர் இருக்காங்க. ஐயோ ஜெயிச்சாங்க. ஆமா ஸ்லாட் ஒன்னு ஜெயிச்சா ஸ்லாட் ஒன்னு. குமார் ஸ்லாட் ஒன்னு போச்சுன்னா ஜெயான் அடிக்கிற அடியில உங்க அம்மால நீ எல்லாம் கதற எப்படியாவது சாமிட்ட வேண்டி தோத்துடணும். அவ்வளவு தீயா கோசோபி தவறிட்டான். ஒரே நிமிஷம் சாமி அடிக்கிற ஐஜல். ஒரே நிமிஷம் சாமி அடிக்கிற முருகா. அந்த அணி சாவக்கூடாது முருகா. இப்ப ஒருத்தர் நாக்கு முருகா வேண்டிக்கிறதா? என்ன வேண்டிக்கிறது? கொடுத்தது கைஸ். மரணம் உம்மா கொடுத்தது. தற்கொலை அணியா மாறிட்டு இருக்கு. இரண்டாவது தற்கொலை அணியா வார்ல ஒரு அணி உருவாயிட்டு இருக்கு. அருமை அருமை. அடுத்த மாதிரி அங்க பாருங்க. அங்க பாருங்க ராக்கெட்டா விடுறானுங்க. ராக்கெட்டா விடுறானுங்க. ராக்கெட் பாருங்க. சேவல் போடுறாங்க. சேவல் போடப்படுகிறது. ஐயோ குமார் நீ எந்த சேவல் சொன்னியோ அந்த சேவல் வந்து அடுத்தது குமார். பாத்தியா இல்லையா? அஞ்சே டீம் அதுல 2 பேரு ஈஸ்வம் 4 பேர் இருக்காங்க. சாண்டா எக்ஸ்பிரஸ் 4 பேரு. ஆனா பிடிஎஸ் ஒரு கொடூரமான ஜோன்ல இருக்காங்க. ஹையர் கிரவுண்ட் ஜோன். ஆனா தப்பு பண்றாங்க. பிடிஎஸ் ஒரு மிகப்பெரிய ஈஸ்வா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு மறுபடியும் பண்றான். தப்பான இடத்துல ஃபைட் எடுக்கிறான். அவுட் சைட் ஜோன்ல ஃபைட் எடுக்கிறான். தூக்குது விண்ணுங்குது ஈஸ்வாக்கு. ஈஸ்வாவால மறுபடியும் ஒரு தோல்வி. ஈஸ்வாவால மறுபடியும் ஒரு தோல்வி. அவ்வளவுதான். தண்ணி வண்டி அகாலமனம். தண்ணி வண்டி அகாலமனம் அடைச்சு வச்சிட்டாங்க. அவரே பக்கத்துல ஜஸ்ட் மிஸ். மாஸ்டர் Kanimuri surgery went well. Please make sure you have the corneal topography, posterior float, and corneal pachymetry reports on the அவ்வளவுதான் போடு 1 HP. SNT சக்தி 1 HP. அவ்வளவுதான் ஜோன்குள்ள போனே இப்போ. SNT ஹால பண்ண 2 பேர் நாக்கு. 2 பேர் பண்ணா வீடியோ உங்க அம்மா 2 பேர் முடிக்கறாங்க. 2 பேர் 4 பேர் அடிக்கறாங்க. 3 மீட்டர் ஜோன் 3 மீட்டர் ஹால பண்ண முடியும். 80 மீட்டர் உள்ள போணும். ஈஷா உள்ள போணும். 80 மீட்டர் உள்ள போணும். ரோல் லாக் அவுட். மரணத்தை முத்தமிட்டா. ஈஷா மட்டும் அகால வேணுமா? பிடிஎஸ் அகால வேணுமா? பிடிஎஸ் அகால வேணுமா? அகால வேணுமா அவரணி? மரணம் கண்ணத்தில் கொடுத்து முடிக்கப்பட்டது. அவ்வளவுதான் முடிக்கப்பட்டது. எஸ்என்டியோட முதல் வெற்றியா? எஸ்என்டி எத்தனை வெற்றி என்னது? சாரி ரெண்டாவது வெற்றி. எஸ்என்டி ஜெயிச்சிருக்காங்களாப்பா? ஏற்கனவே ஒரு நாள் ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா ஒரு நாள் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே அப்ப நீங்க நாளோட முதல் வெற்றி நினைக்கிறேன். நீங்க நாளோட முதல் வெற்றி நினைக்கிறேன். ஸ்பார்கிஸ் வைவ் அபி 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் எஸ்என்டி வந்து 3 பேர். நந்து சக்தி
ஃப்ராஸ்டர் அப்படின்னு யாரோ ஒரு 3 பேர் இருக்காங்க. முதல் முறையா ஒரு வெற்றிக்கு போராடுறது இப்பதான் ப்ரோ. இந்த சீசன் தான் ப்ரோ பிடிஎஸ்ஆல வெற்றியே பெற முடியாத ஒரு வார்த்தை இதுதான். வரவங்க எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க. பிடிஎஸ் கதறி கொண்டு இருக்கிறது, கதறல் உச்சத்தில் இருக்கிறது. பிடிஎஸ்ஆல ஜெயிக்கவே முடியல. சொல்ல போனா அவ்வளவு போராட்டம் நடத்துறாங்க, ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. ஏதாவது ஒரு நடந்துகிட்டே இருக்கு. முதல் முறையாக பிடிஎஸ் வாஸ் ஸ்ட்ரகிளிங் லைக் ஹெல். லிட்ரலி லைக் ஸ்ட்ரகிளிங் லைக் ஹெல். ஒவ்வொரு முறையும் அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து அதிகமாயிட்டே போதே ஒழிய அவங்களால ஈஸியா ஜெயிக்க முடியுது. 4 பேர் வருவோம், 4 வெடிகுண்டை எடுப்போம், போடுவோம், ஜெயிப்போம் அப்படின்ற இதெல்லாம் உடைக்கப்பட்டது, உடை தெரியப்பட்ட வரானது. எல்லா டீமும் ஸ்ட்ராங் ஆகப்பட்டது. எல்லா டீமும் உடைக்கிறாங்க, எல்லா டீமும் உடைக்கிறாங்க. வார் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீமுக்கு இருக்கு இப்போ. அதனால they know how to play the war. They are not classical players. They are not classic players. They are now war players guys. SNT 3 பேரு, SNTல 3 பேரு, ஸ்பார்க்கிஸ் லைவ்ல 2 பேரு. பொறுமைக்கு வந்தாங்க. எல்லாம் பாம்பு போட்டுக்கிறாங்க ப்ரோ, பாம்பு போட்டுக்கிறாங்க. மரணம், முதல் மரணம் அபியோபி முதல் மரணத்தை நடத்தினான். ரெண்டாவது மரணம் SNT ஒரே ஒருத்தன் ஐயோ M2 போட்டு அழுத்துலயே போட்டு பொழந்து விட்டாங்க. போங்க 2 பேர் வந்து வெற்றி. என்ன ஸ்பார்க்கிஸ் லைவ் டீம்ல 2 பேர் ப்ரோ. இங்க இப்பதான் முட்டு கொடுத்துட்டு 3 பேர் வந்து என்ன ப்ரோ பண்ணுவாங்கன்னு பார்த்தா 2 பேர் வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதான் என்ன 15 கில்ல 2 பேர் சேர்ந்து வீணா போச்சு ப்ரோ. 2 பேர் 15 கில்ல அடிக்கிறானுங்க ப்ரோ, அதுவும் வார்ல. இப்போ வந்து டீம் 16 பாருங்கக்கா, 14வது டீம் தான் இவரா ஸ்பார்க்கா? ஆமா 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 மாஸ்டர்ஸ் லைவ் டீம் அந்த ஒரு பாயிண்ட் மாஸ்டர் என்ற பேருக்கு பதிலா ஸ்பார்க். ஆமா ஏற்கனவே விளையாண்டு இருக்காங்க அவங்க. ஆமா ஸ்பார்க்கிஸ் எவ்வளவு பாயிண்ட் இருக்காங்க? 15 கில்லு 2 பேர் ப்ரோ. ஸ்பார்க்கிஸ் லைவ் டீம் இவ்ளோ டீம் 4 பேர் இருந்து ஜெயிக்க முடியாத, 4 பேர் இருந்து பண்ண முடியாத ஒரு காரியத்தை 2 பேராலையும் முடியும்னு ஸ்பார்க்கிஸ் லைவ் டீம் வந்து 2 பேர் இருந்து கடைசி வரைக்கும் போராடி 15 கில்லோட ஒரு அற்புதமான வெற்றி. உண்மையாலுமே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வெற்றி. எவ்வளவு பாயிண்ட் இவங்களானா? ஸ்பார்க் 2 அண்ணா ஆல்ரெடி மாஸ்டர் டீம் 1 பாயிண்ட். நான் இப்ப மாஸ்டர் இல்ல, அதனால ஸ்பார்க்ன்ற பேர் மாத்திட்டேன். அவங்க இப்ப 2வது பாயிண்ட். 2 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ரெமோ தூக்கி இந்த டீம்ல போடலாம்ல? ரெமோ எந்த டீம்ல வரும்? ரெமோ அனாதை அணினா போடலாம். ரெமோ தூக்கி அது கூட இன்னைக்கு எப்படி போட முடியும்? அவன் அனாதை தான். இவங்க எப்பவுமே அனாதை தான் இருக்காங்க. இவங்க எல்லாம் நாளைக்குல இருந்து இது பண்ணலாம் நினைக்கிறேன். நான் இப்ப அந்த டீம் மாத்த முடியாது. ரீசன்ட் 2 வின். வாடா வின் गाइस, வாடா வின். என்ன ப்ரோ 2 பண்ண விட 2 பேர் தட்டி தூக்குறாங்க. உண்மையாலுமே 2 பேர் இருந்து வார்ல ஜெயிக்கலாம் ரொம்ப கேம்ப் அடிச்சு 3 கில்ல 2 கில்ல வெற்றி கிடையாது, 15 கில்ல அடிச்சு வின் பண்ணிருக்காங்க ப்ரோ. முதல் ப்ரோ இதுதான் ப்ரோ வாரோட பீக். உண்மையிலுமே எந்த டீம் ஜெயிச்ச டீமால மறுபடியும் ஜெயிக்க முடியல தல. வெற்றிலாம் மறந்துருங்க தல. வெற்றிலாம் ஜெயிச்ச டீமோட வெற்றிலாம் மறுபடியும் மறந்துருங்க. ஒரு வெற்றியும் வந்து போராடி ஏர்ன் பண்ணி ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அதுக்கு லக்கெல்லாம் ஃபேவர் பண்ணி ஜோன்லாம் ஃபேவர் பண்ணி அப்புறம் தான் அப்புறம் ஜெயிக்க முடியுது. இல்லைன்னா வேலையாகல. ஒரு அணி தொடர்ந்து ஜெயிச்சிச்சு, ஒரே நாளில் 4 வெற்றி எடுத்துச்சு, ரெக்கார்ட் பண்ணிச்சு, புக் அவுட் பண்ணிச்சுலாம் வந்து 1996 நடந்த வாரில் தான். இனிமேலாம் வேலையாகுது. நானுமே வந்து பொங்கல் வாரெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நடந்துருச்சு அப்படி இப்படி தான் நினச்சேன். பட்டு சீசனல் வார் கதையே வேறையா இருக்கு. சீசனல் வார் கதையே வேற, ஃபுல் அவுட் அண்ட் அவுட் வேற மாதிரி இருக்குப்பா.